Okay, thorax. Thorax la first introduction, anatomical development of the lung. So lungs are derived from the primitive foregut during the 4th week of the intrauterine life. Actually, the lobar arrangement is defined early and it is fairly constant, but anomalies of the fissure and segments leading to the anatomical variation in the adults are common. Okay, so our lobar arrangement is defined early. Lung is primitive ectoderm from the 4th week of the gestation. At the primitive lung drain into the cardinal veins, which ultimately become the pulmonary veins. Okay, cardinal veins தான் pulmonary veins மாறுது. Okay, அடுத்த anatomy of the lung. Anatomy வந்து left lung is divided by the oblique fissure, which lies nearer to vertical. அதாவது மோஸ்டா அப்படி வெர்டிகலா இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ லெஃப்ட் லங்ல வந்து என்னென்ன இதெல்லாம் இருக்குன்னு பார்த்துக்கோம். ஓகே, அப்பர் லோபு லோயர் லோபு ரெண்டு இருக்கு, which could be also called as the anterior posterior அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்பரை வந்து ஆன்டீரியர், லோவரை வந்து போஸ்டீரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆன்டீரியர்ல என்னென்ன செக்மெண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா செக்மெண்ட்ஸ். ஸோ என்னென்ன செக்மெண்ட்னா அப்பர்ல வந்து ஆன்டீரியர், போஸ்டீரியர், அப்பிக்கல், சுப்பீரியர் லிங்குலார், இன்ஃபீரியர் லிங்குலார். இந்த சுப்பீரியர் லிங்குலார், இன்ஃபீரியர் லிங்குலார்ல தான் நம்ம ரைட் லங்ல வந்து மிடில் லோபா ஃபார்ம் பண்ணும். ஓகே, மீடியல் லேட்ரல் அப்படின்னு ஒரு மிடில் லோப் இருக்கும். மிடில் லோப் வித் மீடியல் அண்ட் லேட்ரல் செக்மெண்ட், அது வந்து ரைட் லங்ல. அதோட கவுண்டர் பார்ட் தான் இந்த சுப்பீரியர் லிங்குலார் அண்ட் இன்ஃபீரியர் லிங்குலார் இந்த லெஃப்ட். அடுத்து வந்து லோயர் லோப், போஸ்டீரியர். ஓகே, போஸ்டீரியர்ல வந்து என்னென்ன இருக்குன்னா, ஐ மீன் போஸ்டீரியர்னா இது லோயர் லோபு. லோயர் லோப்ல வந்து ஆன்டீரியர், போஸ்டீரியர், அப்பிக்கல், லேட்ரல். இதுல மீடியலே வராது. ஓகே, ரெண்டுலயுமே இதுல மீடியல்ன்ற வார்த்தையே கிடையாது லெஃப்ட் லங்ல. ஓகே, எல்லாமே இதுதான் லேட்ரல் வரும். ஓகே, அதுவும் வந்து லோயர் லோப்ல மட்டும்தான் லேட்ரல் வரும். அடுத்து நெக்ஸ்ட் ரைட் லங்கு. ரைட் லங்ல பார்த்தோம்னா அதோட பிராங்கஸ், ரைட் சைடோட பிராங்கஸ் வந்து ஷார்ட், வைடு, ஆல்மோஸ்ட் வெர்டிகலா இருக்கும். ஓகே, ஸோ இதுல என்னென்னா ஆன்டீரியர், போஸ்டீரியர், மிடில் லோப், அதாவது அப்பர் லோபு, லோயர் லோபு, மிடில் லோபுன்னு முறை பிடிச்சிருக்காங்க. அப்பர்ல வந்து அப்பிக்கல், ஆன்டீரியர், போஸ்டீரியர் இருக்கும். ஓகே, மிடில்ல வந்து மீடியல், லேட்ரல் சொன்னேன். லோயர் லோப்ல வந்து லோயர் லோப் ரெண்டுலயுமே ஒண்ணுதான். ஓகே, ஆன்டீரியர், போஸ்டீரியர், அப்பிக்கல், லேட்ரல் அந்த மாதிரி இருக்கும். ஸோ தியரியில அந்த செகண்ட் பேரால the trachea and bronchi have a systemic arterial blood supply delivered by the bronchial arteries which arise directly. So trachea, bronchi ரெண்டுத்துக்குமே bronchial artery arises from the thoracic aorta. அடுத்து lymphatic drainage tends to follow the bronchi. ஓகே, இதுல நிறைய ஸ்டேஷன் சொல்றான். இதுல 55.2 டயக்ராம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, surgical anatomy of bronchial tree. To surgically remove the right lower lobe and conserve the middle lobe, the surgeon must be prepared to dissect and separately divide the apical bronchial segments. Okay, so அதான் ரைட் லோவர் லோப் இது பண்ணோம்னா மிடில் லோபை கன்சர்வ் பண்ணு, ரைட் லோவர் லோபை தூக்கணும்னா நம்ம அந்த இடத்துல டிவைட் பண்ணும், அந்த அப்பிக்கல் பிராங்கியல் செக்மெண்ட்ல வந்து டிவைட் பண்ணும். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் கீழே டயக்ராம் கீழே இருக்க பேரால செகண்ட் லைன், the only force used in normal expiration is the elastic recoil of the lung. The next பேரால in a vigorous cough probably the only muscle relaxed is the diaphragm. அப்புறம் அந்த நோடல் ஸ்டேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கான். ஓகே, ஸோ நோடல் ஸ்டேஷன்ல ஃபர்ஸ்ட் நம்ம முக்கியமானது பார்ப்போம். சப்கரேனல் வந்து 7. ஸோ நம்ம செர்விக்கல் மீடியா ஸ்டீனோஸ்கோப்பில பார்க்கக்கூடியதெல்லாம் என்னது 2, 4, 7. ஓகே, அப்பர் பேராட்ரக்கியல், லோயர் பேராட்ரக்கியல், அப்புறம் சப்கரேனல். இதை மூணு தான் வந்து நம்ம மீடியா ஸ்டீனோஸ்கோப்பில வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ அதான் அப்பர் ஜோன்ல அப்பர் பேராட்ரக்கியல், அப்புறம் ரெட்ரோட்ரக்கியல், அப்புறம் லோயர் பேராட்ரக்கியல் வந்துருது. சப்கரேனல்ல ஒரே ஒண்ணுதான், சப்கரேனல் மட்டும்தான். அடுத்து 8, 9 என்ன பார்த்தோம்னா லோயர் ஜோன். ஓகே, லோயர் ஜோன்ல வந்து பேரா ஈசோபேஜியல், அப்புறம் பல்மனரி அதெல்லாம் இருக்கும். அடுத்து ஹைலார், இன்டர்லோபுலார்ல 2 இது, ஹைலார் 10, இன்டர்லோபுலார் வந்து 11. ஓகே, அப்புறம் சூப்ரா கிளாவிகுலர் வந்து ஜோன் 1. அப்புறம் இதுல வந்து எதெல்லாம் N1 நோட்ஸ், எதெல்லாம் N2 நோட்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த 10 to 14 இருக்கிறதெல்லாம் தான் வந்து N1 நோட்ஸ். ஸோ 10 என்னது, அதான் ஹைலார். லங்குல இருந்து வெளியே போங்க அப்படியே, ஃபர்ஸ்ட் ஹைலர், இன்டர்லோபார், ஹைலார் அதெல்லாம் இருக்கும். அதுக்கடுத்து 10, 11 முடிஞ்சா 12, 13, 14 மூணுமே வந்து பெரிஃபரல் ஜோன். அதாவது லோபார், செக்மெண்டல், சப்செக்மெண்டல் எல்லாமே லாங்குவேஜ் சொல்ற மாதிரி இருக்கும். ஹைலார், இன்டர்லோபார், லோபார், செக்மெண்டல், சப்செக்மெண்டல். ஸோ
ஸோ இது எல்லாமே N1. இதை தவிர என்ன கேட்டாலும் 2 to 9 எல்லாமே வந்து N2. ஓகே, சுப்ரா கிளாவிகுலரை சேர்க்கல, அது வந்து N2ல வராது. ஓகே, N3ல வரும். வந்து சுப்ரா கிளாவிகுலர் வந்து லோவர் cervical regionல இருக்கும். The assessment for fitness for the major thoracic surgery. So BTS recommends a tripartite risk assessment score. Okay, so எதுக்குன்னா considering the risk of operative mortality, risk of perioperative myocardial events and risk of post-operative dyspnea. இது மூணு தான் சேர்த்து அதுல 55.4 டயக்ராம் எடுத்துக்கோங்க. இதுதான் அந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட். ஸோ போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கார்டியாக் ஈவெண்ட்ஸ் பார்க்கறதுக்குன்னா நம்ம இந்த ஏஹெச்ஏ ரிஸ்க் ஸ்ட்ராட்டிஸ்டிகேஷன் அது பண்ணுவோம். போஸ்ட் ஆப்ரேட்டிவ் டிஸ்ப்னியா கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த டைனமிக் லங் ஃபங்க்ஷன், வால்யூம், டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் அதெல்லாம் பண்ணுவோம். பெரிய ஆப்ரேட்டிவ் டெத்துக்கு தான் வந்து இந்த தொரக்கோ ஸ்கோர், இதுதான் இம்பார்ட்டன்ட். தொரக்கோ ஸ்கோர் எம்சிக்கு கேட்போம். ஸோ அடுத்து ரிஸ்க் ஆஃப் ஆப்ரேட்டிவ் மார்டாலிட்டியில the thoraco score is the most widely used model to assess the risk of operative mortality in thoracic patients. ஸோ இதில் எத்தனை வேரியபிள் இருக்குன்னா தொரக்கோஸ்கோப்ல 9 வேரியபிள்ஸ் இருக்கும். இதுக்கு ஒரு நிமோனிக் போட்டிருக்கேன். நிமோனிக் வந்து ASAP பிளான் CME ஃபார் டாக்டர்ஸ். ஓகே, as soon as possible இருக்குல்ல, ASAP பிளான் CME ஃபார் டாக்டர்ஸ். ஸோ ஏ வந்து ஏஜ், எஸ் வந்து செக்ஸு, இன்னொரு ஏ வந்து ASA கிரேடு, அப்புறம் பி வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டேட்டஸு, இன்னொரு பி வந்து ப்ரியாரிட்டி ஆஃப் சர்ஜரி. ஓகே, அந்த பிளான்ல அந்த பி மட்டும் எடுத்துக்கணும். ASAPல ASAP, பிளான்ல பி, அடுத்து CME. ஸோ சி வந்து பார்த்தோன்னா காம்போசிட் கோமார்பிடிட்டி ஸ்கோரு, அப்புறம் இக்கு வந்து எக்ஸ்டென்ட் ஆஃப் சர்ஜரி, எம் வந்து மெலிக்னன்ட் டயக்னோசிஸ், அப்புறம் ஃபார்ல ஒன்றும் இல்லை. டாக்டர்ல டி இருக்குல்ல, அதை எடுத்துக்கணும். டி வந்து பார்த்தோன்னா என்னது, டிஸ்ப்னியா. ஓகே, ஸோ ASAP பிளான் CME ஃபார் டாக்டர்ஸ், ஏஜ், செக்ஸு, ASI கிரேடு, ப்ரியாரிட்டி ஆஃப் சர்ஜரி, அப்புறம் வந்து பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோரு, சிக்கு வந்து காம்போசிட் கோமார்பிடிட்டி ஸ்கோரு, அடுத்து மெலிக்னன்ட் டயக்னோசிஸ், எக்ஸ்டென்ட் ஆஃப் சர்ஜரி, அடுத்து டிக்கு வந்து டிஸ்ப்னியா. ஸோ இதெல்லாம் தான் இருந்தது. இட் இஸ் த கரண்ட்லி மோஸ்ட் ரோபஸ்ட் மாடல் அவைலபிள் டு எஸ்டிமேட் த ரிஸ்க் ஆஃப் டெத் வென் கன்சிடரிங் பேஷண்ட் ஃபார் த thoracic சர்ஜரி. ஓகே, அடுத்து ரிஸ்க் ஆஃப் பெரியாபரேட்டிவ் மயோகார்டியல் ஈவெண்ட்ஸ். இதுல அந்த லாஸ்ட் லைன், சர்ஜரி ஷுட் பி அவாய்டட் வித்தின் 30 days ஆஃப் த மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து ஆக்சுவலா 6 months இல்ல, ஜென்ரலா கேட்டாங்கன்னா 6 months தானே வரும். ஆமா, 3 to 6 months. 3 to 6 months. ஸோ நெக்ஸ்ட் பேஜ்ல இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஸோ பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் எதுக்கு பண்றோம்னா ஃபங்க்ஷனல் கெப்பாசிட்டி ஆஃப் த பேஷண்ட் தெரிஞ்சுக்கும், சிவியாரிட்டி ஆஃப் த பல்மனரி டிசீஸ். ஸோ மோஸ்ட் காமன்லி பர்ஃபார்ம் PFT இஸ் த ஸ்பைரோமெட்ரி. ஸோ அதில் என்னென்ன பார்க்கணும், ஃபர்ஸ்ட் பீக் எக்ஸ்பிரேட்டரி ஃப்ளோ ரேட். ஓகே, இஸ் மெஷர்ட் பை த ரைட் பீக் ஃப்ளோ மீட்டர் ஆர் அ பீக் ஃப்ளோ காஜ். This is the maximum airflow velocity achieved during an expiration delivered with maximal force from the total lung capacity. Okay, the total lung capacity வந்து எவ்வளோ மேக்ஸிமம் நம்ம airflow velocity ப்ரொடியூஸ் பண்ண முடியும் during expiration, அதான் peak expiratory flow rate. Okay, அடுத்து நெக்ஸ்ட் FEV1. FEV1 வந்து amount of air forcefully expired in the 1 second. It is low in obstructive lung disease and may be normal in patients with the poor gaseous exchange. ஓகே, ஸோ அப்ஸ்ட்ரக்டிவ் டிசீஸ்ல FEV1 வந்து கம்மியா இருக்கும். அப்புறம் புவர் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பேஷண்ட்ஸ்ல சம்டைம்ஸ் நார்மலா கூட இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் FVC, ஃபோர்ஸ்ட் வைட்டல் கெப்பாசிட்டி, இஸ் த வால்யூம் ஆஃப் ஏர் ஃபோர்ஸ்ஃபுல்லி டிஸ்பிளேஸ்ட் ஃபாலோயிங் அ மேக்ஸிமல் இன்ஸ்பிரேஷன் டு மேக்ஸிமல் எக்ஸ்பிரேஷன். நல்லா டீப்பா இன்ஸ்பயர் பண்ணிட்டு மேக்ஸிமம் இன்ஸ்பிரேஷன் பண்ணிட்டு நம்ம மேக்ஸிமம் எக்ஸ்பிரேஷன் வரைக்கும் எவ்வளோ ஏரை வெளியே விட முடியுமோ அதான் ஃபோர்ஸ்ட் வைட்டல் கெப்பாசிட்டி. ஓகே, ஸோ அந்த FEV1ஐயும் FVC-யையும் வச்சு ஒரு வைட்டல் கிராஃப் வந்து நம்ம போடலாம். ஓகே, அந்த கிராஃப் தான் அங்கே கொடுத்துருக்கான். இந்த கிராஃப்ல ஃபர்ஸ்ட் ஏ டயக்ராம் பார்த்துக்கோங்க. நார்மல், அப்ஸ்ட்ரக்டிவ். அப்ஸ்ட்ரக்டிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா FEV1 வந்து குறைஞ்சிரும். ஓகே, அடுத்து சி டயக்ராம் வந்து ரெஸ்ட்ரிக்டிவ். ரெஸ்ட்ரிக்டிவ்ல வந்து FVC வந்து குறையும். ஓகே, ஃபோர்ஸ்ட் வைட்டல் கெப்பாசிட்டி வந்து குறையும். இது வந்து அந்த டப்பா பார்த்துங்க ஃபர்ஸ்ட், அது பார்த்தா ஈஸியா இருக்கும். ஸோ அப்ஸ்ட்ரக்டிவ் பேட்டர்ன், ரெஸ்ட்ரிக்டிவ் பேட்டர்ன். பீக் எக்ஸ்பிரேட்டரி ஃப்ளோ ரேட் அது வந்து அப்ஸ்ட்ரக்டிவ்ல நல்லாவே குறைஞ்சிரும், ரெஸ்ட்ரிக்டிவ்ல நார்மலா இருக்கலாம் இல்லை டிக்ரீஸ்டா இருக்கலாம். FEV1 நல்லாவே குறைஞ்சிருக்கும் அப்ஸ்ட்ரக்டிவ்ல, அதே மாதிரி ரெஸ்ட்ரிக்டிவ்ல இட் மே பி நார்மல் ஆர் டிக்ரீஸ்டு. ஆனா FVC பார்த்தோன்னா
அது வந்து ரெஸ்ட்ரிக்டிவ் பேட்டர்ன். ஸோ அதான் ஞாபகம் வச்சுக்கணும். எஃபிசி வந்து ரெஸ்ட்ரிக்டிவ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பயங்கரமா குறையும். பீக் எக்ஸ்பிளேட்டரி ஃப்ளோ ரேட்டும் FeV1 அப்ஸ்ட்ரக்டிவ் இதுல வந்து கம்மியாகும். ஸோ அந்த ரேஷியோ பாக்குறாங்க. ரேஷியோ வந்து லெஸ் தேன் 70 இருந்தா அது அப்ஸ்ட்ரக்டிவ் பேட்டர்ன். மோர் தேன் 80 இருந்தா ஆப்வியஸா, அதாவது அந்த FeV1 டிவைடட் பை FVC தானே கொடுக்குறாங்க. FVC பயங்கரமா குறைஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும்? ரெஸ்ட்ரிக்டிவ்ல ரேஷியோ இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ மோர் தேன் 80, இதுல வந்து லெஸ் தேன் 70. அப்புறம் அந்த வைட்டலோகிராஃப்ல இந்த பி டயக்ராமும் நோட் பண்ணணும். ஓகே, இது கிராஃப் கொடுத்து கேட்பாங்க. ஸோ டோட்டல் லங் கெப்பாசிட்டி இருக்கு. அதுல வைட்டல் கெப்பாசிட்டி என்னன்னு பார்த்தோம், ஃபோர்ஸ்ட் வைட்டல் கெப்பாசிட்டி. மேக்ஸிமம் இன்ஸ்பிரேஷன்ல இருந்து மேக்ஸிமம் எக்ஸ்பிரேஷன் வரைக்கும் இருக்கிறது ஃபோர்ஸ்ட் வைட்டல் கெப்பாசிட்டி. அப்புறம் அந்த பேஸ் லைன்ல இருக்கிறது வந்து டைடல் வால்யூம். ஓகே, அதை பார்த்துக்கணும். அடுத்து இப்போ அப்ஸ்ட்ரக்டிவ் டிசீஸ்ல எப்படி ஆகுது, ரெஸ்ட்ரிக்டிவ் டிசீஸ்ல எப்படி ஆகுதுன்னு டயக்ராம் கொடுத்துருக்கான். ஓகே, அதுல என்னன்னா டோட்டல் லங் கெப்பாசிட்டியில இருந்து ரெஸ்ட் அப்ஸ்ட்ரக்டிவ்ல என்ன குறைஞ்சிரும், அதாவது FeV1 குறையும். FeV1னா எப்படி இன்டர்பிரட் பண்றது யாராவது தெரியுமா? அப்ஸ்ட்ரக்டிவ் ரெஸ்ட்ரிக்டிவ் கிராஃப்ல டயகிராம்லயா? எதுவும் இல்ல, டோட்டல் லங் கெபாசிட்டி அதிகமாயிரும் அப்ஸ்ட்ரக்டிவ்ல. ஓகே ஓகே ஓகே. ரெஸ்ட்ரிக்டிவ்ல வர டோட்டல் லங் கெபாசிட்டி கம்மியாயிரும். கம்மியா தான் காத்தும் போகும், கம்மியாயிரும், ரொம்ப கம்மியாயிரும். ஓகே 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 ஓகே, அவ்வளவுதான். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, வேற எதுவும் இல்லை. சரி, அது அந்த தியரியில இந்த FVCல செகண்ட் பேரால அப்ஸ்ட்ரக்டிவ் கண்டிஷன்ஸ்லாம் என்னன்னா ஆஸ்மா, எம்பைசிமா, அதெல்லாம் அப்ஸ்ட்ரக்டிவ் கண்டிஷன்ஸ். ரெஸ்ட்ரிக்டிவ்ல வந்து எதுனா லங் ஃபைப்ரோசிஸ், ஸ்டிஃப் லங்ஸா இருக்கும். அடுத்து டிஃப்யூஷன் கெப்பாசிட்டி. ஸோ டிஃப்யூஷன் கெப்பாசிட்டி வந்து DLCO is the measurement of the lungs ability to transfer gas. Okay, so and it is often referred to as the transfer factor. It cannot be performed at the bedside, அது one important, and it requires the patient's current hemoglobin level and is a test of the integrity of the lung alveolar capillary surface area for the gas exchange. Obviously அதெல்லாம் டிஃப்யூஷனை சொல்ல முடியும் நம்ம. அடுத்து in lung disease that damage the alveolar wall such as the emphysema, இல்ல lung fibrosல thicken ஆகும். ஸோ இதுல எல்லாம் இது வந்து ரெடியூஸ் ஆகும். In patients who require surgery to remove the part of their lung, for example lung cancer, measurement of the DLCO is an important determinant of the fitness for surgery and it should be measured formally as a part of the lung function test. Okay, at the next page la oxygen saturation la ஒண்ணும் இல்ல. Most common method used is pulse oximeter. அடுத்து blood gases, so நான் இன்வேசிவா மெஷர் பண்ணலாம் pulse oximeter வச்சு. It measures only oxygenation, it doesn't measure the ventilation. So ABG normal value la பாத்துக்கோங்க. pH3 7.35 to 7.5, PaCO2 4.5 to 6, அதாவது 35 to 50 இருக்கும். PaO2 வந்து 11 to 14 இருக்கும், அதாவது 80 to 100 அந்த ரேஞ்சில் இருக்கும். சோடியம் பைகார்பனேட் வந்து 22 to 28, 20 to 13 கூட ஞாபகம் வச்சுக்கலாம் சோடியம் பைகார்பனேட். ஆனியான் கேப் வந்து நார்மல் வந்து 10 to 15. அடுத்து குளோரைட் லெவல் வந்து அது தெரிஞ்சதான் 95 to 105. ஓகே, ஸோ இது அடுத்து கீழே வந்து the FeV1 and DLCO are often used to predict the risk of the post-operative dyspnea after the lung resection. ஸோ post-op dyspneaக்கு எது இம்பார்ட்டன்ட்னா FeV1ம் DLCOவும். ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு இது ஃபார்முலா இதெல்லாம் இருக்கு. ஓகே, இப்போ எவ்வளோ ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 segments of the left upper lobe are to be removed. The post-operative predicted FeV1 in a patient with pre-operative FeV1 of 2.5 liters. ஸோ இது கொடுத்துருவாங்க. ஓகே, ப்ரீஆப்ரேட்டிவா பேஷண்டோட FeV1 லெவல் வந்து எவ்வளோ இருக்குன்னு 2.5 liters இருக்கும். ஓகே, தட் இஸ் 85% ப்ரிடிக்டரு. ஸோ அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும், டோட்டல் லங் செக்மெண்ட் வந்து 19. ஓகே, 19ல இருந்து எத்தனையை நம்ம ரிசெக்ட் பண்ண போறோமோ அதை மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ணி டிவைடட் பை 19 இன்டூ அவன் கொடுக்குற FeV1 அதை போட்டோம்னா நமக்கு லிட்டர்ல வந்து ஆன்சர் கிடைச்சிரும். அப்புறம் அதை வந்து நம்ம பர்சன்டேஜா மாத்திட்டா ஆன்சர் வந்துடும். ஓகே, பர்சன்டேஜா மாத்தணும்னா கீழே மல்டிப்ளை பண்ணும்போது 85ஓட மல்டிப்ளை பண்ணா பர்சன்டேஜா கிடைச்சிரும். 2.5ஓட மல்டிப்ளை பண்ணோம்னா லிட்டர்ல கிடைச்சிடும். என்ன வேல்யூ கொடுக்குறோனோ அது. ஸோ 5 செக்மெண்ட் தூக்க போறோம் அப்படின்னு கொடுத்தானா அதை வந்து 19ல இருந்து அதை மைனஸ் பண்ணி டிவைடட் பை 19 இன்டூ அவன் என்ன வேல்யூ FeV1 கொடுத்துருக்கானோ அதை போட்டு ஆன்சர் போட்டுற வேண்டியதான். ஓகே, ஸோ அடுத்து நெக்ஸ்ட் ஒரு 4-5 லைன் தள்ளி
Patients should still be offered surgical resection if the predicted risk of post-operative dyspnea is moderate or high, as long as they are aware of and as they accept the risk. So other functional assessment வந்து shuttle walk test, 6-minute walk test, cardiopulmonary exercising, அதெல்லாம் moderate or high risk of post-operative dyspnea patientsல வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஓகே, நாளைக்கு பார்ப்போமா மிச்சம் எல்லாம்? நாளைக்கு முடிச்சு விட்டுறேன். ஓகே, ப்ளூரா